உங்கள் அனைவருடன் இருப்பதாக. ஏழாம் நாள் சிறப்பு. ஆண்டவரே, எனது ஆன்மா ஏற்றி போற்றுகின்றது. இந்த இறை வார்த்தையை மார்பாக்கி வாழ்ந்தவர் நம் அமல அன்னை மரியா மாசின்றி இறை திட்டத்திற்கு ஆகட்டும் என அடிபணிந்த நாள் முதல் இறுதி வரை இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றியவர். பல துன்பங்கள் வந்தபோதும் இறை நம்பிக்கையில் வாழ்ந்த அமல அன்னை ஏழாவது நாளை சிறப்பிக்கும் இந்நன்னாளிலே அனைவரும் அன்னையின் ஆசீரும் அருளும் நிறைந்திட ஜெபிப்போம். இன்பம் பொங்கும் இந்த தெய்வீக திருநாளில் தன்னையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து
கீழ்ப்படிந்தவர், ஏழை எளியவர் மீது இரக்கம் கொண்டவர், பெண்களுக்குள் பெயர் பெற்றவர் என்று அழைக்கப்பட்டவர், குடும்பங்களின் தலைவியாக இருந்து அன்பையும் பாசத்தையும் அளித்து இயேசுவை வளர்த்தவர். அத்தகைய பண்புகளை உடைய அன்னை மரியாவை போன்று இல்லறத்தையும் நல்லறமாக மாற்றிட, உறவுகளை உளமாற ஏற்று அன்போடு குடும்பங்களை வழிநடத்தி குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அண்டி வருவோரை அரவணைக்கும் தாயுள்ளம் கொண்ட அமல அன்னையே, நம் பங்கிற்காகவும் பங்கு மக்களுக்காகவும் அன்பிய குடும்பத்திற்காகவும் சிறப்பாக வின்சென்டே பவுல் அன்பியும் குழந்தையேசு அன்பியும் மரியாயின் சேனை இயக்கத்தில் உள்ள அனைவருக்காகவும் அவர் தம் குடும்பங்களுக்காகவும் இத்திருப்பலியை நிறைவேற்ற வந்துள்ள அருட்தந்தை சாமுவேல் மற்றும் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை அருட்கண்ணியர்களுக்காகவும் பலிபீடம் சூழ்ந்துள்ள அனைவருக்காகவும் அமல அன்னையின் மூலம் தொடர்ந்து இத்திருப்பலியில் இறைவனிடம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அமல அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இன்றைய கல்வாரி பலியிலே அன்புராஜ் பெனிட்டா தம்பதியினர் குழந்தை வாக்கிய வேண்டி ஜெபிக்கின்றனர். நன்றி பலியாகவும் திவ்ய பிருந்தா திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றி பலியாகவும் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். மேலும் இன்றைய நாளை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற புனித குழந்தை இயேசு, வின்சென்டே பவுல் அன்பியும் மற்றும் மரியாயின் சேனை இவர்களையும் இவருடைய குடும்பங்களை இவருடைய பிள்ளைகளை இறைவனாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர் செய்கிற தொழில் முன்னேற்றங்களுக்காகவும் இந்த கல்வாரி பலியிலே நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். குறிப்பாக இன்றைய நாளிலே திருமணம் இல்லறத்தை நல்லறமாக்கிட என்ற ஒரு மைய கருத்தை சிந்திக்க இருக்கின்றோம். குடும்பத்தில் இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்காகவும் நம் குடும்பங்கள் எவரெல்லாம் திருமணத்தை பிடித்திருக்கிறார்களோ, திருமணத்துக்காக வகையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்காகவும் சிறப்பான நேரத்திலே கொண்டாடுவோம். அந்த அனைவருடைய பரிந்துரையும் இறைவனுடைய அருளும் ஆசிரும் எல்லாம் நமக்கு கிடைத்திட வேண்டிய இந்த கல்வாரி பலியை தங்களுக்கு கொடுக்க தடையாக இருக்கிற குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் எல்லாம் ஏற்று மனவருந்தி மன்னிப்பை கொண்டாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் அல்லாஹ்வை சேவிக்கிறேன். ஏழையை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடுமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆற்றுக்குரிய நினைவை கொண்டாடும் மக்களுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் நிறைவேறது பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியார் ஒற்றை தலைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் முன்னே வரட்டும். இறைவாக்கினர் ஏற்மையானவர்களிலிருந்து வாசகம். இயல் 26 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. நமக்கு ஒரு வடிவம் உண்டு, நகர் உண்டு. நம்மை காக்க அவர் புத்தகங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் முன்னே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீ உறுதிப்படுத்துகின்றேன். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர், என்றும் உள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுற உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி இயல் 10 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவி விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவரிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவரை கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளே, அமல அன்னையின் திருவிழாவை முன்னிட்டு அன்னையின் பெருமையை போற்றி புகழ, அன்னையின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கின்ற இந்த திருவிழா, இந்த நவநாளிலே உங்கள் ஒவ்வொருவரையுமே அன்னையின் விழா வாழ்த்துக்களை உருவாக்கிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு திருவருள் சாதனத்தை, அருமடையாளத்தை தலைப்பாக கொண்டு சிந்திக்கின்றோம். அருள் அடையாளம் என்றாலே நமக்கு அருளை பெற்றுத் தருகின்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு, உன்னதமான ஒரு அடையாளம். எப்படி இருக்கின்ற இந்த அருள் அடையாளம், இன்று நாம் திருமணத்தை பற்றி சிந்திக்கின்றோம். திருமணம் என்றால் என்ன? காலையில ஒருத்தவரை கேட்டேன், திருமணம் என்றால் என்ன? இதே வார்த்தையை கேட்டேன். சொன்ன பதில் உடனே கொடுத்த ரியாக்ஷன், ஐயோ, திருமணம் என்றால் என்ன அப்படின்னு தான் கேட்டேன். அது கொடுத்த பதில் ஐயோ. அதற்கு பிறகு நம்ம வேற பதில் சொன்னார். ஆனால் அந்த கொடுத்த உடனே கூட உங்களோட ரியாக்ஷன், உடனடியாக கொடுத்த அந்த ஒரு பதில், திருமணத்தை பற்றி அவர் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே திருமணத்தை பற்றி புரிந்து வைத்திருக்கிறீர்கள். திருமணம் என்றால் என்ன? பிரியமானவர்களே, மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் ஒரு தனி மனிதன் கிடையாது. ஒரு சமுதாயத்திலே வாழ வேண்டிய ஒரு மனிதன். மனிதன் ஒரு சமுதாய விலங்கு என்று சொல்லுவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு சமுதாய கட்டமைப்புக்குள் வாழுகின்ற ஒரு மனிதன். ஆக அந்த சமுதாயத்திலே மிக மிக அடிப்படையான கட்டமைப்பு என்று சொல்லுவது
ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தின் அடிப்படையான கட்டமைப்பு எது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சமுதாயத்தின் அடிப்படையான கட்டமைப்பாக இருப்பது குடும்பம். குடும்பம் தான் ஒரு சமுதாயத்தின் அடிப்படையான கட்டமைப்பாக இருக்கிறது. குடும்பத்திற்கு எது அடிப்படையாக அமைகிறது என்று சொன்னால் அது திருமணம். ஆகவே திருமணம் என்பது ஒரு அருள் அடையாளம். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அது ஒரு அருள் அடையாளம். ஆனால் இந்த திருமணம் என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒன்று. இந்த திருமணத்தை மையப்படுத்தி தான் அவர்கள் அந்த சமுதாய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு திருமணம் எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, திருமணம் என்பது ஒரு அன்பு வெளிப்படும் நிகழ்வு. மனிதன் தனியாக இருக்க முடியாத சமுதாயத்தில் தான் வாழ முடியும். அப்படி சமுதாயத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை ஒரு சுமூகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அன்பு இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு சமுதாயத்திலே முழுமையாக நாம் வாழ முடியாது. நாம் மற்றவர்களோடு இருந்தாலும் நாம் தனிமைப்படுத்தப்பட்ட மக்களாகத்தான் இருப்போம். எப்படி ஒரு சிலர் 1000 பேருக்கு மத்தியில இருந்தாலும் கூட தனிமையாக இருப்பார்கள். ஏன் தனிமையாக இருக்கிறார்கள்? அவர்களுக்கு அந்த அன்பு அவர்கள் வெளிப்படுத்தவில்லை, அவர்களுக்கும் அந்த அன்பு வெளிப்படுத்தப்படவில்லை. யார் ஒரு எங்கே அன்பு இல்லையோ அங்கே எத்தனை நபர்கள் இருந்தாலும் அங்கே அவர்கள் தனிமையாகத்தான் உணர்வார்கள். ஆனால் எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே தனிமையாக இருந்தாலும், யாருமே கூட இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் துணையை உணர்வார்கள். ஆக சமுதாயமாக வாழலாம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக அமைவது அன்பு. இந்த அன்பு எங்கு அதிகமாக வெளிப்படுகிறது என்று சொன்னால் திருமணத்திலே, திருமண உறவிலே அன்பு அதிகமாக வெளிப்படுகிறது. ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு அன்பை அதிகம் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த திருமண உறவிலே ஏற்படுகின்ற அந்த ஒரு அன்பை தான் அதிகமாக வெளிப்படுத்துகிறார். பெற்றோர்களே இருக்கின்ற அந்த அன்பையும் தாண்டி திருமண உறவின் மூலம் இருக்கின்ற அந்த அன்பை ஒரு மனிதன் அதிகமாக வெளிப்படுத்துகிறார். ஆக இந்த திருமணம் என்பது சமுதாய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அங்குதான் அன்பு அதிகமாக வெளிப்படுகிறது. இது அனைத்து மக்களுக்கும் ஒரு பொருத்தமான ஒன்று. கிறிஸ்தவர்களாக மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் கடவுளே இல்லை என்று சொல்பவரும் கூட ஒரு பொருத்தமான ஒன்று. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையிலே, நமது தாய் திரு அவையை பொறுத்தவரையிலே அன்பு என்பது ஓர் அருள் அடையாளம். அன்பு திருமணம் என்பது ஓர் அருள் அடையாளம். எப்படி திருமணம் ஒரு அருள் அடையாளமாக இருக்கிறது? திருச்சபை நமக்கு ஒரு ஒப்புமையை கொடுக்கிறது. அதாவது கணவன் மனைவி இந்த 2 நபர்களையும் ஆண்டவர் இயேசு திருச்சபை என்ற அந்த 2 உறவுகளோடு இணைக்கிறது. எப்படி நமது திருச்சபையிலே கத்தோலிக்க விசுவாசத்திலே ஆண்டவர் இயேசுவையும் திரு அவையையும் பிரிக்க முடியாதோ அதே போல்தான் திருமணத்திலே கணவனையும் மனைவியையும் பிரிக்க முடியாது. இதுதான் ஒரு அருள் அடையாளத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அருள் அடையாளம் கணவன் மனைவி இவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒரு உறவு வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு, இவற்றுக்கு தேவையான அருளை அளிப்பதனால் இதை நாம் அருள் அடையாளம் என்று சொல்கிறோம். ஆகவேதான் கத்தோலிக்க திரு அவையிலே திருமணம் ஆலயத்திலே நடைபெறுகிறது. அனைத்து சமயங்களிலுமே திருமணம் என்பது ஒரு புனித இடத்திலே நடைபெற்றாலும் கத்தோலிக்க திரு அவையிலே அந்த ஒரு திருமணத்திற்காக இருக்கின்ற ஒரு தயாரிப்பு என்பது சற்று சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு எப்படி திருச்சபையோடு தொடர்புடையவராக இருக்கிறார், நெருக்கமான தொடர்புடையவராக இருக்கிறாரோ அதே போல ஒரு அன்பை இங்கே திருவருள் அடையாளமாக
திருவருட் சாதனமாக திருவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, அந்த ஒரு அருள் அடையாளம் இந்த அன்பை நிறைவு அடைய செய்கிறது. எங்கே அன்பு எல்லா இடத்திலும் இருக்கிறது, ஆனால் ஒரு நிறைவான அன்பாக இருக்கிறதா என்று சொன்னால் அது சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் திருமணம் என்ற அருள் அடையாளம் அது ஒரு அருள் அடையாளமாக மாறுகின்ற பொழுது அந்த அன்பை அந்த உறவை ஒரு நிறைவு பெறுகின்ற ஒரு முழுமை பெறுகின்ற ஒன்றாக அது நமக்கு வெளிப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு திருமணம் நமக்கு என்ன அழைப்பு விடுகிறது? கத்தோலிக்க திருவையை பொறுத்தவரையிலே திருமணம் என்ற ஒரு அருள் அடையாளம் ஒரு அழைப்பு. எப்படி குருத்துவம் ஒரு அழைப்பாக இருக்கிறதோ அதே போல திருமணம் ஒரு அழைப்பாகத்தான் இருக்கிறது. நம்ம வழக்கமா அந்த திரு அருள் அடையாளங்களை வரிசைப்படுத்துகின்ற பொழுது தெரியும். முதலில் வருகின்ற திருமுழுக்கு, அதற்கு பிறகு உறுதி பூசல், அதற்கு பிறகு நற்கருணை, இது மூன்று ஒரு நிலையில் இருக்கும். அதற்கு பிறகு ஒப்புரவு அருட்சாதனம், அதற்கு பிறகு நோய் பூசல் ஒரு வகையில் இருக்கும். அதற்கு பிறகு மூன்றாவது பிரிவிலே குருத்துவமும் திருமணமும் இருக்கும். இதற்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. எப்படி? மெய் விவாகம் இல்லை. அந்த மூன்று பிரிவுகளுக்குமே ஒரு தனித்தனி அர்த்தங்கள் இருக்கிறது. திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, இது மூன்று முதல் பிரிவிலே வரும். அதாவது நாம் உங்களுக்கு புதியதாக கடந்து செல்கிறோம். அதாவது புகுமுக அருள் அடையாளம் என்று சொல்லுவார்கள். அடுத்ததாக இருக்கின்றது ஒப்புரவு அருள் சாதனம், நோய் பூசுதல். இது நம்மை குணப்படுத்துகின்ற அருள் அடையாளம் என்று சொல்லுவார்கள். கடைசியாக இருக்கிறது குருத்துவமும் திருமணமும். இதை பணிவாளருக்கான அருள் அடையாளம் என்று சொல்லுவார்கள். ஆக எப்படி குருத்துவம் ஒரு அழைப்பாக இருக்கிறதோ அதே போல திருமணமும் ஒரு அழைப்பு. ஆகவேதான் திருமணத்திற்கு சிறப்பு நமது கத்துவணைக்கு திரு அவையிலே இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, எப்படி குருத்துவம் என்பது எனக்கான ஒன்று அல்ல அப்படி இருக்கின்றது. அதாவது குருத்துவம் என்பது மற்றவர்களுக்காக. நான் எதற்காக குருவாக மாறுகிறேன்? எனக்காக நான் குருவாக மாறவில்லை, மாறாத மற்றவர்களுக்காக நான் குருவாக மாறியிருக்கிறேன். அதே போல்தான் திருமணம். திருமணம் என்பது அடுத்தவர்களுக்காக வாழ நம்மை அழைக்கிறது. திருமணம் என்று வந்தவுடனே நமக்கென்று ஒரு துணை வந்தவுடனே அந்த துணை நமக்கு என்ன செய்தது என்றுதான் நாம் பல்வேறு தருணங்களில் யோசிக்கிறோம். நாம் என்ன நம்முடைய துணைக்கு செய்தோம் என்று பல்வேறு தருணங்களில் யோசிக்க மறந்துவிடுகிறோம். ஆனால் திருமணம் என்று சொல்கின்ற பொழுது நான் என்ன என்னுடைய துணைவிக்கு செய்தேன் என்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். என்னுடைய துணைவியாருக்கு, துணைவருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்கிறேன்? திருமணம் என்பது பெற்றுக் கொள்வதில் அல்ல, அதனுடைய முழுமை கொடுப்பதில் தான் இருக்கிறது. ஆகவே இதை ஒரு அழைப்பு என்று சொல்கிறோம். குருத்துவத்தை போலவே இதுவும் ஒரு அழைப்பாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, கத்தோலிக்க திரு அவையிலே கூட இன்னும் ஒன்று சொல்லுவார்கள். அருள் அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த ஒரு வார்த்தை இல்லாமல் அதை நாம் முழுமையாக விளக்க முடியாது. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, அது ஒரு ஒப்பந்தம் அல்ல. திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல, மாறாக அது ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. ஒப்பந்தத்திற்கும் உடன்படிக்கைக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? நாம் ஒரு வேலை செய்கின்ற பொழுது அந்த வேலைக்காக நாம் ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம். அந்த வேலை முடிந்த உடனேயே அந்த ஒப்பந்தம் முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு அது தேவையில்லை. ஆனால் உடன்படிக்கை அப்படி இல்லை. எப்பொழுது உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறதோ அது ஒரு நிலையான தன்மையை உடையது. அதற்கு முடிவு கிடையாது, முடிவற்ற ஒன்றாக இருக்கிறது, முறிவுபடாத தன்மையை கொண்டிருக்கிறது. அதைத்தான் திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை என்று திரு அவை நமக்கு வழிபடுத்துகிறது. எப்பொழுது ஒருவர் திருமண வாக்குறுதியை மேற்கொள்கிறாரோ அன்றிலிருந்து
பொழுது அவர்கள் அந்த திருமணத்திற்காக தன்னையை இழக்க வேண்டும். எத்தனை நாள் இழக்க வேண்டும்? கடைசி மூச்சு வரை இழக்க வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நோயிலும் நான் நமக்கு பிரமாணிக்குமா என் வாழ்நாள் முழுவதும் இருப்ப வாக்களிக்கிறேன் என்று சொல்கிறோம். ஆக இந்த ஒரு முறிவுபடாத தன்மையை வலியுறுத்துவதற்காகத்தான் திருச்சபை இதை ஒரு உடன்படிக்கையாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, திருமணத்தை பற்றி திருச்சபை இப்படிப்பட்ட ஒரு புரிதலை நமக்கு கொடுத்திருக்கிறது. என்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பும் இல்லறத்திலே நல்லறம் அமைக்கிற. இந்த திருமணம் எப்பொழுதோ இல்லறத்திலே ஒரு நல்லறமாக அமையும் என்று பார்க்கின்ற பொழுது திருமணத்திலே மிக முக்கியமான ஒன்றாக ஜெபம் செய்ய வேண்டும். இது இல்லறத்திலே ஒரு நல்லறமாக அமைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலில் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும்? விவிலியத்திலே அநேக மக்கள் ஜெபம் செய்ததை நாம் பார்க்கிறோம். அனைத்து இறை பணியாளர்களுமே ஜெபம் செய்வதை தன்னுடைய பணியாக தன்னுடைய முதன்மை பணியாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த திருமணத்திலே ஒரு முக்கியமான ஒரு ஜெபம் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறது என்று சொன்னால், அது தொபியா, இளைய தொபியா செய்த ஒரு ஜெபம். இளைய தொபியாவும் அவருடைய மனைவி சாராவும் செய்த ஒரு ஜெபம். பிரியமானவர்களே, தோபித்து 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், சாராவிற்கும் தொபியாவுக்கும் திருமணம் நிச்சயமாகி ஏறக்குறைய திருமணம் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலை. திருமணம் இருந்து நடைபெறவில்லை என்று சொன்னால், சாராவிற்காக பார்க்கின்ற அனைத்து கணவர்களுமே திருமணம் முடிந்த அன்று கொல்லப்படுகிறார்கள், சாத்தான் மூலமாக கொல்லப்படுகிறார்கள் என்றால் சாராவை தீய ஆவியை படுத்திருக்கிறது. ஆனால் தொபியா ஒரு ஜெபம் செய்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஜெபம் செய்கிறார்? உதவியோடு அந்த சாத்தானை வீழ்த்துகிறார். தொபித்து எப்படி வீழ்த்துகிறார்? தொபியா வீழ்த்துகிறார். எப்படி என்றால், அந்த அவர்கள் பயன் மேற்கொள்வதற்கு முன்பாக பிடித்திருந்த அந்த மீன் எண்ணெயும் அந்த ஈரலையும் எடுத்து அந்த நெருப்பிலே போடுகின்ற பொழுது அங்கே சாத்தான் விரட்டப்படுகிறார். இறை தூதர் அந்த சாத்தானை கட்டி வைக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதற்கு பிறகு அந்த இருவருமே ஜெபம் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது ஜெபம் செய்கிறோம்? நமக்கு எப்பொழுது தேவை இருக்கிறதோ அப்பொழுது நாம் ஜெபம் செய்கிறோம். எப்பொழுது நாம் துன்பப்படுகிறோமோ அப்பொழுது நாம் ஜெபம் செய்கிறோம். ஆனால் இவர்கள் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வந்த பிறகு ஜெபம் செய்கிறார்கள். கடவுளை நாங்கள் இருவருமே கடைசி மூச்சு வரை ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருவருக்குமாக சேர்த்து ஜெபம் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, திருமணம் இல்லறத்திலே நல்லறமாக அமைய வேண்டும் என்று சொன்னால், முதலிலே நாம் இறைவனுடைய துணையை நாட வேண்டும். நம்முடைய தேவைகளை மட்டுமல்ல, நாம் தேவையை பெற்றுக்கொண்ட பிறகு கூட நாம் இறைவனுடைய துணையை நாட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். யாரை போல் நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியா, சூசையப்பர், ஆண்டவர் இயேசு இவர்களைப் போல நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, எப்படி அன்னை மரியாள் இந்த விட்டுக் கொடுப்பதை திருமண உறவிலே வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே ஆண்டவர் இயேசு கோவிலிலே தங்கி விடுகிறார். 12 வயதிலே ஆண்டவர் இயேசு ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கே தங்கி விடுகிறார். 2 நாட்கள் பயணத்திற்கு பிறகு இயேசுவை தேடுகிறார்கள். அங்கு இல்லாத கண்டு மீண்டுமாக எருசலேம் ஆலயத்திற்கு வருகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், யூத பாரம்பரியம் என்பது ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு சமுதாயம். பெண்களை 2ஆம் தலைமுறை மக்களாக நடத்திய ஒரு சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த பேச்சு உரிமை யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், ஆண்களுக்கு தான் பேச்சு உரிமை அதிகமாக இருக்கிறது. அங்கே அந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட
பேச சொல்லுகிறார். எப்படி பேச சொல்லுகிறார்? அன்னை மரியாதை எப்படி சொல்லுகிறார்? அன்னை மரியாதைக்கான ஒரு சுதந்திரத்தை அங்கே சூசையப்பர் கொடுக்கிறார். அந்த ஒரு சூழ்நிலையில் அன்னை மரியாதை எப்படி தன்னுடைய விட்டுக் கொடுக்கலை வெளிப்படுத்துகிறார்? அன்னை மரியாதை சூசையப்பர் கோயில நான் பேசல, நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்களா? அங்கே அன்னை மரியாதை அந்த ஒரு கணவருக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து இருந்த பொழுதிலும் கணவரை முன்னிலைப்படுத்துகிறார். எப்படி முன்னிலைப்படுத்துகிறார் என்று சொன்னால், மகனே ஏன் இப்படி செய்தாய்? உன் தந்தையும் நானும் உன்னை ஏகத்தோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வழக்கமாக நாம் பேசுகின்ற பொழுது நம்மை மையப்படுத்தி அடுத்தவர்களை அதற்கு அடுத்ததாக நாம் பயன்படுத்துவோம். நானும் அவனும் அங்கு சென்றோம். வழக்கமாக எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணும் பொழுதும் நம்ம தான் அவங்களை மையப்படுத்துவோம். ஆனா ஏதோ தப்பு நடந்தாதான் அடுத்தவங்களை மையப்படுத்தி கடைசியா நம்ம பேர சொல்லுவோம். வழக்கமாக நடைபெறுகின்ற மேற்கொள்கின்ற ஒரு முயற்சி, நாம் வழக்கமாக செய்கின்ற ஒரு செயல். ஆனால் இங்கே அன்னை மரியாள், உன் தந்தையும் நானும் உன்னை ஏகத்தோடு தேடிக் கொண்டிருந்தோம் என்று சொல்கிறார். இங்கே அன்னை மரியாள் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறார். அதே சமயம் அங்கே இயேசுவை முன்னிலைப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு எப்படி விட்டுக் கொடுக்கின்றதை செய்கிறார் என்று பார்க்கிறோம். அன்னை மரியாள் கேள்வி கேட்ட உடனேயே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் தந்தையின் இல்லத்திலே நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொன்ன இயேசு அவருடைய கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், எருசலேம் சென்று நாசரேத்தில் சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தான் ஒரு இறை மகன் என்பதை ஏற்கனவே உணர்ந்திருக்கிறார். உணர்ந்து நான் ஒரு இறை மகன் உங்களை விட மேலானவர் என்பதை உணர்ந்தவராக, என் தந்தையின் இல்லத்திலே இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று வெளிப்படுத்தின அதே இயேசு நாசரேத்தில் சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விட்டுக் கொடுத்தல் இருக்கின்ற போதுதான் நம்முடைய குடும்ப உறவு ஒரு சுமூகமான ஒரு உறவாக இருக்க முடியும். நாம் வாழ்கின்ற இந்த ஒரு சமுதாயம் தன்னை முன்னிலைப்படுத்தி நாம் எப்படியாவது அடுத்தவர்களை விட மேலாக இருக்க வேண்டும். அது நாம் வாங்குகின்ற சில பொருட்களில் மட்டும் கிடையாது. வழக்கமாக நாம் பொருள் வாங்குகின்ற பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் என்ன இருந்தோ அதை விட சிறந்த ஒன்றாக நாம் வாங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறோம். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அடுத்தவர்களை விட நாம் ஒருபடி மேலே இருக்க வேண்டும் என்று ஒரு மனநிலையை குறிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே நாம் அடுத்தவர்களுக்காக அடுத்தவர்கள் இறங்கி செல்கின்ற பொழுது இன்னும் ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். அதிலும் சிறப்பாக குடும்ப உறவு சுமூகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அடுத்தவரிடம் நம்முடைய துணையிடம் குடும்பத்தில் இருப்பவரிடம் நாம் இறங்கி செல்கின்ற பொழுதுதான் அங்கே சுமூகமான ஒரு அன்பு உறவு இருக்கும். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த அன்பு உறவு சுமூகமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் இறங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், முன்பே சொன்னது மாதிரி அன்பு இல்லாமல், ஒரு முழுமையான அன்பு இல்லாமல் அடுத்தவர்களிடம் நாம் இறங்கி செல்ல முடியாது. அடுத்தவர்களிடம் நாம் தாட்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அடுத்தவர்கள் என்னை விட பெரியவர்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். நாம் யாரை அன்பு செய்கிறோமோ, நாம் யாரையாவது அன்பு செய்கிறோம் என்று சொன்னால், அவர்களை விட நாம் பெரியதாக இருக்க வேண்டும் என்று நாம் எப்பொழுதும் நினைப்பதில்லை. பொருளாதாரத்தில் நாம் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நாம் யாரையாவது அன்பு செய்தோம் என்று சொன்னால், அவர்கள் முன் நாம் செல்கின்ற பொழுது அதற்குரிய மரியாதையை நாம் கண்டிப்பாக செலுத்துவோம். என்னதான் பொருளாதாரத்தில் நாம் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அன்பு இருக்கிறது என்று சொன்னால் அதற்குரிய மரியாதை அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, இல்லறத்திலே நல்லறம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு விட்டுக் கொடுக்கின்ற ஒரு அன்பு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய இல்லறம் நல்லறமாக மாறும். அதற்கான வர வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அவர்களே, இல்லறம் நல்லறமாக ஆகிட நாம் நம்முடைய சொந்த பலன் மட்டும் போதாது, இறைவனுடைய துணை அதற்கு மிக மிக கண்டிப்பாக முதன்மையாக தேவைப்படுகிறது. ஆகவே இறைவனுடைய துணையை வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம். அனைவரும் எழுந்து வைப்போம். உம் பேரன்பால் பூ உலகை நிறைந்துள்ள என் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உமது விழுமியங்களை உணர்ந்து பணி செய்யவே உன்னத நோக்கத்தை வாழ்வில் கடைபிடித்து மக்களின் நல்வாழ்வில் சுயநலமின்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் பேரன்பால் எமக்கு துணையும் கிடையுமாய் இருக்கின்ற எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் பணிவிடை ஏற்பதற்கு அன்று கனிவிடை புரிவதில் தான் தலைமை பண்பு அடங்கியிருக்கிறது என்று இயேசுவின் அழைப்பை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவின் சீடர்களாய் உலகில் வாழ வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இப்பலிபீடம் சூழ்நிலை அனைவரையும் உன் அன்பாலும் இரக்கத்தாலும் நிறைத்து வழிநடத்தவும், நாங்கள் செய்யும் சின்ன சிறிய செயல்களிலும் பேச்சிலும் உம்மை பறைசாற்றவும், அன்பின் சாட்சிகளாக திகழவும் உன் ஆசிரியரை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அருள் உமக்கு போதும் என்று கூறி, அன்பு ஆண்டவரே, என் கல்வியில் செயல்படும் அன்பியத்தில் உள்ள அன்பிய குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆவியின் கனிகளாலும் நரங்களாலும் நிரப்பி காத்தீர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இதோ உம் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய தேவைகளை உம் பாதம் எடுத்துரைத்து மன்றாடி இருக்கிறோம். இது மட்டும் எங்கள் தேவையல்ல என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். இன்னும் எத்தனையோ தேவைகள் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறது. அன்பு தந்தையே, நாங்கள் கேட்பதற்கு மேலாக நீர் எங்களுக்கு கொடுக்கிறேன் என்று விசுவாசிக்கின்ற நாங்கள் எங்களுடைய தேவைகளை உன் பாதம் எடுத்து வைத்திருக்கின்றோம். இதிலும் சிறப்பாக இன்று திருமணத்தை பற்றி சிந்திக்கின்ற நாங்கள் இந்த திருமண உறவு நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். எங்கள் வாழ்க்கை துணைவர் துணைவியை நாங்கள் முழுவதுமாக புரிந்து கொண்டு அவர்களை எங்களுக்கு மேலாக அன்பு செய்ய கிருபை செய்திருக்கிறோம். திருமண முறிவு அதிகமாக ஏற்படுகின்ற இந்த ஒரு சூழ்நிலையில் மக்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்கின்ற பண்பை பெற்றிட கொண்டாடுகின்றோம். அந்த புனிதமான திருமண உறவிலே வெளிப்படுகின்ற அந்த குழந்தைகள் உமது பிள்ளைகளாக இன்றும் வாழ்ந்திட கொண்டாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். கனிவாயிரே
பிரியமானவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த தூய திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் கடவுள் நன்மைக்காகவும் புனித தேவை அனைத்து நலனுக்காகவும் உலக கையிலிருந்து வல்லை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்து மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் அமைப்பு பயணத்தில் நாங்கள் முன்னேறி செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முற்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான விதவரையாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் வியாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியின் இடைவிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணையின் மாற்றி நினைத்திருந்து நிலையான வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்புமானது வாழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திறம் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களால் சேராபின்களோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை தாழ்மையில் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட குணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மூன்றொன்றை கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்தவரின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தலும் அப்பத்தையும் பிடிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருநின்று புழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் என்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருடும். அன்பே குருவான இறைவா, இன்றைய நாளிலே இன்றைய நவநாள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குழந்தை இயேசு, வின்சென்ட் பவுல் அன்பியங்கள் மற்றும் மரியாதை இவர்கள் ஒவ்வொருவரையும், இவருடைய குடும்பங்களையும், இவருடைய பிள்ளைகளையும் அவர் செய்கின்ற தொழிலுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, இதில் திருமண வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற ஒவ்வொரு தம்பதிகளையும் நிறைவு ஆசீர்வதிக்கும்படியாக எண்ணுகின்றோம். இவர்கள் ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையுடனும் மன மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ அருள் கூறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மேலும் அந்த கல்வாரி பணியிலே உடைய வழித்திற்காக மன்னிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல பிரச்சகத்தையும் அவர் செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பீராக.
இவர்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உம்முடைய அருளினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் நிறைவாக கிடைக்க நீர் அருள் புரிவீராக. மேலும் எழுந்திருந்து நம்முடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக உடைமுறைச்செல்லும் எங்கள் அனைவருக்கும் இறக்கமாகும். கடவுளின் கண்ணித்தான பிரதமரியா உடைய கடவுளான குழந்தை யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மகுந்தவரால் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நான் இணைமாண்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உங்களைய தந்தையே தூயாவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பதற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதியை
அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் திருச்செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்த இறைமகன். இவருடைய திருவிருந்திலே பங்கு பெற அழைப்பு பெற்றதற்கு நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் நல்லது எங்களை வணங்கற்கு ஏற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அமல அன்னையின் அன்பு பிள்ளைகளே, 7ஆம் நாளின் நவநாளான இன்று நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று நம்ம மத்தியிலே வந்து நமக்காக இந்த கல்வாரி பலியை தலைமையேற்று ஒப்புக் கொடுத்து அருமையான ஒரு வரைமுறையை வழங்கி ஜெபித்த அருட்தந்தை சாமுவேல் அவர்களுக்கு உங்களது பெயராலும் எங்களது பெயராலும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பரிமாற்றிக் கொள்கின்றோம். தந்தையுடைய பணிசெய்த அவருக்காக நாம் மன்றாடுவோம். திருமணம்
இது ஒன்றும் புதுசு கிடையாது இல்லையா? ஏன்னா நீங்களாம் அதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அப்படிதான் ஒருத்தவங்க கேட்டேன், ரொம்ப நல்லாச்சு, என்னுடைய பாலியல் சிநேகிதர் என்னடா கல்யாணம் பண்ணி எப்படிலாம் இருக்கிற அப்படின்னு. ஐயோ, அவர் சொன்ன மாதிரி தான் சொன்னோம். ஏன் சாமி கேட்குறீங்க அப்படின்னா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் பண்ணும்போது ஒன்றும் தெரியலடா, அப்ப நல்லா ஜாலியா சந்தோஷமா இருந்துச்சு. அந்த முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் எனக்கு அங்க போவாத இங்க போவாத இங்க இரு அதை செய் இதை செய் நோட்டு டார்ச்சர் பண்றாடா. ஏன் கல்யாணம் பண்ணனே தெரியலடா. இப்ப விவாகரத்து கிடைக்குமான்னு யோசிக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்பு திருமணம் வேணும் வேணும் என்று ஆசைப்படுகிறார்கள். திருமணத்துக்கு பின்பு வேண்டாம் வேண்டாம் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். அப்படி என்றால் இங்கே அர்ப்பண வாழ்வு எங்கே இருக்கிறது? நீங்க கொடுத்த அந்த வாக்குறுதி எங்கே சென்று விட்டது? திருமணத்தின் போது நீங்கள் ஒருவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டுதான் உங்களுடைய வாக்குறுதியை கொடுக்கின்றீர்கள். பிறகு சிறிது காலகட்டத்தில் அது கசந்து விடுகிறது. ஏன் என்று சிந்தித்து பார்ப்பதற்காக இன்றைய நாளானது நமக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கின்றது. மேலும் இன்றைய நாளை சிறப்பித்து இந்த குழந்தை இயேசு வின்சென்ட்டை போல் அன்பியங்கள் மற்றும் மரியாதை அத்தனை குடும்பங்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரைத்தாக்கிக் கொள்வோம். நாளைய தினம் 8ஆம் நாளை தலைமையேற்று சிறப்பிக்க இருக்கின்றவர் அருள் திரு ஆமோசராஜ் கபூத்தின் உதவி தந்தை பிரதராஜன்பேட்டை. நாளைய தினத்திலே உறுதி பூசுதல் தூய ஆவியால் ஏற்கப்படும் மக்களாக இருக்க என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாளைய தினத்தை சிறப்பிக்க இருக்கின்றவர்கள் புனித லூர்து அன்னை அன்பியம் பொதுநிலையினர் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை மற்றும் அமலாசிரம துறவியர். இப்பொழுது நம்முடைய தந்தை கௌரவ விருதுமாக நமக்கு கொண்டாடி கொள்ளப்படுகிறது. தந்தை சாமுவேல் அவர்களுக்கு திரு சவரநாதன் அவர்கள் கொண்டாடி அருட்தந்தை ராயப்பன் அவர்களுக்கு திரு ஜார்ஜ் சேவியர் அவர்கள் கொண்டாடப்படுகிறார். உதவி பண்ண தந்தையர்களுக்கு நான் கொண்டாடப்படுகிறேன். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணையிடம் பிறந்த உம் திருமகனை இவ்வாறு அடையாளத்தின் வழியாக கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் தூயாவின் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறி